ஓசூரில் அருள்மிகு ஸ்ரீ மருதாம்பிகை உடனுறைய ஸ்ரீ சந்திரசூடேஸ்வரர் திருக்கோவில் தேரோட்டம் நடைபெறுவதற்கான ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த மருதாம்பிகை உடனுறைய சந்திரசூடேஸ்வரர் திருக்கோவில் 2026ஆம் ஆண்டு தேர் திருவிழா நடத்துவது தொடர்பாக தேர் கமிட்டி ஊர் முக்கிய பிரமுகர்கள், செயல் அலுவலர், திருக்கோவில் தலைமை அர்ச்சகர் மற்றும் தேர் கவுண்டர்கள் முன்னிலையில் இன்று காலை 10:30 மணி அளவில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வருகின்ற 3/3/2026 செவ்வாய்க்கிழமை தேர் திருவிழா அன்று சந்திர கிரகணம் நடைபெற இருப்பதால் கீழ்காணும் விவரங்கள் தெரிவிக்கப்பட்டது. 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மணி அளவில் சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் தொடங்கப்படும். அதேபோன்று செவ்வாய்க்கிழமை காலை 5:30 மணி அளவில் முதல் தேரோட்டம் துவங்கப்பட்டு மதியம் 1 மணிக்குள் நிறைவு பெறும். சந்திர கிரகணத்தை முன்னிட்டு 3/3/2026 அன்று மதியம் 1:30 மணி அளவில் திருக்கோவில் நடை சாற்றப்படும். மலைக்கோவில் மற்றும் கீழ்கோவில் இரவு 9:30 மணிக்கு கிரகண சாந்தி நிறைவு பெற்று கீழ்கோவில் மட்டும் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். மலைக்கோவிலில் 3/3/2026 அன்று மாலையில் தரிசனத்திற்கு அனுமதி இல்லை. மீண்டும் மறுநாள் 4/3/2026 அன்று காலை 4 மணிக்கு மேல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். தேர் திருவிழா அன்று அன்னதானம் வழங்குபவர்கள் கிரகணம் உள்ளதால் மதியம் 1 மணிக்குள் கொடுத்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட KM மனோகரன், தேர் கமிட்டி தலைவர் M நாகராஜ், NS மாதேஸ்வரன், M சூடப்பா, M முருகன், சின்னசாமி, செயல் அலுவலர் வச்சீஸ்வரன், தலைமை அர்ச்சகர், தேர் கவுண்டர்கள் ராமமூர்த்தி, ஜெயதேவன், சக்திவேல், பாண்டியன், பாலு, பாலகிருஷ்ணன், லோகநாதன், அசோக்குமார், BK நாகராஜ், திருக்கோவில் பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். சூடேஸ்வருடைய தேர் திருவிழா மார்ச் 3ஆம் தேதி கிராணத்தை ஒட்டி முன்னடியாக இன்றைக்கு இந்த தடவை தேர் இழுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. ஆகவே 2ஆம் தேதி விரைவிலேயே திருக்கல்யாணம் 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கே துவங்கப்படும். 6 மணியிலிருந்து 8 மணி 9 மணிக்குள் முடிக்கப்படும். அடுத்த நாள் காலையிலே 5:30 மணி அளவிலேயே திருத்தேரோட்டத்தை இழுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால பக்தாதிகள், பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமியினுடைய அபிமானிகள் எல்லாருமே 5:30 மணி அளவிலேயே வந்து தேரை இழுக்க வேண்டுமாய் தேர் திருவிழாவினுடைய கமிட்டியின் சார்பிலும் இந்த தேர்பேட்டைகளுடைய மக்களின் சார்பிலையும் இதை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். ஆகவே விரைவிலேயே தேர் இழுக்கப்படும் என்ற தகவல் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய உங்களை, பத்திரிகையாளர்களை நான் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல அன்றைக்கு அன்னதானங்கள் செய்பவர்கள் எல்லாம் 1 மணி அளவிலேயே அன்னதானத்தை முடித்து விட வேண்டும். கிராணம் இருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு மேல் உணவு அளிக்கக்கூடாது என்பது ஒரு நீதி. அந்த நீதியின்படி ஆகவே அன்றைக்கு அருள் கூர்ந்து எல்லாரும் அதை செய்ய வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். அதே போல அறநிலைத்துறையும், காவல்துறையும், வருவாய்த்துறையும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று இன்றைய ஊர் மக்கள் சார்பிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நடை 1 மணிக்கு சாத்தப்பட்டு இரவு 9 மணி அளவிலே கல்யாண மண்டபத்திலே மட்டும், தேர்பேட்டையில் உள்ள கல்யாண மண்டபத்தில் மட்டும் நடை திறக்கப்படும். மலைக்கோவிலிலே அடுத்த நாள் காலையிலே தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதி கிடைக்கும் என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.